மத்தேயு 28:6 வாசிக்கும் போது, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை, சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அதனால அவர் இங்கே இல்லை. மரித்தவர் மத்தியிலே நம்முடைய ஆண்டவர் இல்லை, அவர் உயிரோடு இருக்கிறவர் மத்தியிலே இருக்கிறார். நம்மெல்லாம் உயிரோடு இருக்கிறோம், நம்மோடு அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால் நம்ம ஒவ்வொருவரோடும் அந்த உயிர்த்தெழுதல், இயேசு என்னோடு இருக்கிறார் என்ற அர்த்தம். உயிர்த்தெழுதல் என்றால் என்ன? இயேசு என்னோடு இருக்கிறார். ஸ்தோத்திரம். இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. அவருக்கு பேர் வைக்கும் போதே அந்த பெயர் தான் வச்சாங்க. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தம். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது? அவர் அங்கே கிடையாது, உயிர்த்தெழுந்தார். இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தம். அப்போ உயிர்த்தெழுந்தார் என்றால் தேவன் என் கூடவே இருக்கிறார். அதை அவர் கடைசியிலும் உறுதிப்படுத்தினார். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். நம்முடைய ஆண்டவர் உலகம் முடிகிற வரைக்கும் நம்ம கூட இருப்பார். ஹல்லேலூயா. என்னை ஏசாயாவில் வருது, இந்த தேவன் சதா காலமும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். மரண பரியந்தம் நடத்துறது மட்டுமல்ல, மரணத்திற்கு பின்பு நாம் அவரோடு இருக்க போகிறோம். எனவே உயிர்த்தெழுதல் என்பது தேவன் என்னோடு இருக்கிறார். நான் தனித்திரேன். இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது சொன்னார், நான் தனித்திரேன், என் பிதா என்னோடு இருக்கிறார். அப்போ நம் ஒவ்வொருவரோடும் தேவன் இருக்கிறார். இங்கே இருக்கிற வாலிப பிள்ளைகளோடு இருக்கிறார், குடும்பங்களோடு இருக்கிறார், ஊழியக்காரங்களோடு இருக்கிறார். ஸ்தோத்திரம். இந்த பட்டணத்துக்கு, இந்த தேசத்திற்கு நம்ம ஆசீர்வாதமாக மாறணும்னா அதன் ரகசியம் என்ன? இயேசு கூட இருப்பதனால தான். ஹல்லேலூயா. வாழ்க்கையில் எந்த பாதைகளாக இருக்கலாம், இயேசு கூட இருக்கிறார். எந்த மனிதனும் ஒரு நேரம் 2 இடத்துல இருக்க முடியாது, 3 இடத்துல இருக்க முடியாது. ஆனால் ஒரே நேரத்தில் லட்சம் இடத்துல கூட அவரால் இருக்க முடியும், கோடி இடங்களில் இருக்க முடியும். முழு உலகத்தில் இருக்கிற 800 கோடி ஜனங்களையும் அவரால் நடத்த முடியும். அதனால தான் அவர் தேவனாய் இருக்கிறார். அவர் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? இயேசு என்னோடு இருக்கிறார். உங்கள் மனதில் இந்த உயிர்த்தெழுதலில் பதிய வேண்டிய வார்த்தை என்ன? அவர் அங்கே இல்லை, அவர் அந்த கல்லறையில் இல்லை. அந்த கல்லறை இன்றைக்கு திறந்திருக்கிறது. அந்த திறந்திருக்கிற கல்லறை அநேகர் பார்த்துவிட்டு வருகிறார்கள். ஆனால் அவர் நம்மோடு இருக்கிறார். இயேசு என்னோடு இருக்கிறார். அந்த வார்த்தையை சொல்லி உங்களுக்குள்ள அந்த விசுவாசத்தை தட்டி எழுப்புங்க. உங்களுக்குள்ள அந்த அபிஷேகம் இன்க்ரீஸ் ஆகட்டும், உங்களுக்குள்ள அந்த பலன் இன்க்ரீஸ் ஆகட்டும். ஹல்லேலூயா. எல்லாம் அவங்கவுங்க வீட்டுக்கு போனாலும் வீட்டிலிருந்து அவங்கவுங்க போகும். கணவன் வேலைக்கு போகலாம், பிள்ளைகள் படிக்க போகலாம். இப்படி ஸ்தோத்திரம். எங்கெங்கே யார் போனாலும் எல்லாரோடு இருக்கிறவர் அவர். இயேசு இன்னைக்கு ஒரு மனிதனாக இருந்தால் எங்கேயாவது ஒரு இடத்துல தான் அவர் இருக்க முடியும். நம்ம திருச்சியில் நம்ம சர்ச்சுக்கு வேணும் நம்ம கூப்பிடுவோம், கரூர்காரங்க அவங்க சர்ச்சுக்கு கூப்பிடுவாங்க. அவர் என்ன ஆகும் சொல்லுங்க? இன்னைக்கு அவர் உயிர்த்தெழுந்ததுனால எல்லா சர்ச்சிலும் அவர் உலாவிக் கொண்டு இருக்கிறார். உலகம் எங்கிலும் உலாவிக் கொண்டு இருக்கிறார். அவர் என்னோடு இருக்கிறார். சொல்லுங்க, அவர் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக ரோமர் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்க நாம் கேட்போம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால், அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். இரண்டாவது, உயிர்த்தெழுதலின் இரண்டாவது ஒரு குறிப்பு என்னவென்றால், முதலாவது அவர் நம்மோடு இருக்கிறார். இரண்டாவது, உயிர்த்தெழுதலோடு நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. இன்னும் தெளிவாக புரியணும்னா நீங்கள் 2ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும், ஞானஸ்நானம் பெற்ற எல்லாருமே அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மரணத்துக்குள்ளாக, இயேசு மரித்ததற்கு அடையாளமான ஞானஸ்நானம். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல
நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு புதிய ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். இப்போ அப்ப உயிர்த்தெழுதல்னா என்னன்னா, இயேசுவுடைய உயிர்த்தெழுந்த சாயலில் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு ஜெனரேட்டர் ஓடிட்டு இருக்கு, கரண்ட்டுங்க இருக்கு. நான் ஏன்பா போட்டு விட்டீங்க? திடீர்னு கரண்ட் போயிட்டாலும் அந்த பவர் நமக்கு ரெடியாக இருக்குது. இன்னைக்கு இதுதான் உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சரீரம் மேடு பள்ளத்தில் போகலாம், பலவீனப்படலாம், சுகவீனம் ஆகலாம், ஆனால் நமக்குள்ள ஒரு உயிர்த்தெழுந்த வல்லமை இணைக்கப்பட்டிருக்குது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. யாரும் மரித்து போனால் கூட உயிரோடு எழுப்புகிற அளவுக்கு அந்த வல்லமை ரெடியாக இருக்குது. உங்கள் கூடவே ஒரு ஜெனரேட்டர் ஓடிக்கிட்டு இருக்குது. விசுவாசத்தா அல்லேலூயா சொல்லுங்க. உயிர்த்தெழுந்த சாயல் என் ஜீவனில் மட்டுமல்ல, எனக்குள்ள இன்னொரு ஜீவனை கர்த்தர் வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுடைய உயிரோடு எழுப்பும் சாயல். என்னை உயிரோடு எழுப்பக்கூடிய அளவுக்கு அவர் அதனோட நான் இணைந்திருக்கிறேன். இயேசுவே உள்ளத்தில் வாரும்னு என்னைக்கு கூப்பிட்டு மனம் திரும்பினீங்களோ அன்னைக்கு அவர் உள்ளத்தில் வந்துட்டார். நான் இனி உண்மைதான் பின்பற்றுவேன் என்னைக்கு தீர்மானம் எடுத்து ஞானஸ்நானம் எடுக்கிறீங்களோ அன்னைக்கு நீங்க அவரோடு இணைக்கப்பட்டீர்கள். தொடர்ந்து சத்தியத்தை கேட்டு சபைக்கு வந்து வசனம் கேட்டு ஆராதித்து ஜெபித்து சோத்திரம் கர்த்தருடைய பிரசன்னத்தில் வாழ தொடங்குறீங்களோ அன்னைக்கு கர்த்தரோடு வாழ தொடங்கிட்டீங்க. இப்போ அந்த சாயல் உங்களுக்குள்ள இணைந்திருக்கிறது. உயிர்த்தெழுந்த சாயலில் இணைக்கப்பட்டிருக்கிறதுனால இப்போ இயேசு அவருடைய வருகை வரும்போது இந்த உயிர்த்தெழுதலில் சாயலில் இணைக்கப்பட்ட எல்லாரும் இமைப்பொழுதில் மறுரூபமாயிருவாங்க. எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். அப்போ நமக்குள்ளே இருந்து அந்த மீட்கப்படும் நாளுக்கு முத்திரையான பரிசுத்தாவியை தேவன் நமக்குள்ளே கொடுத்துருக்கிறார். இந்த சாயல் நம்ம அவரோடு கொண்டு கனெக்ட் பண்ணியிருக்கிறது. இயேசுவோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன், உயிர்த்தெழுதலோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன், தெய்வீக சுகத்தோடு நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன், தேவ பலத்தோடு நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன், தேவ அபிஷேகத்தோடு நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன், தேவ ஆவியோடு நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன், பரலோக வல்லமையோடு நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன். ஒரு காலத்தில் நம்ம வியாதியோடு இணைக்கப்பட்டிருந்தோம், சாபத்தோடு இணைக்கப்பட்டிருந்தோம், தரித்திரத்தோடு இணைக்கப்பட்டிருந்தோம், சோத்திரம் வெறுமையோடு இணைக்கப்பட்டிருந்தோம், இருளோடு இணைக்கப்பட்டிருந்தோம், அக்கிரமத்தோடு இணைக்கப்பட்டிருந்தோம். எப்படிலாம் இணைக்கப்பட்ட நம்மை கல்வாரி சிலுவையில் இயேசு மரித்ததுனால அந்த தண்டனையெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு நம்மை விடுதலையாக்கி இப்போ அவர் நம்மை அவரோடு இணைத்திருக்கிறார். இப்போ நாம் தேவ பலத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம், அபிஷேகத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம், வல்லமையோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம், பரிசுத்தத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ அதோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். இதெல்லாம் குறை வரும் பாருங்க. பாட பாட துதிக்க துதிக்க ஜெபிக்க ஜெபிக்க மீண்டும் கர்த்தர் நம்மை எழும்ப பண்ணுகிறார், உன்னை எழும்ப பண்ணுவார். அல்லேலூயா. ஒருத்தன் எவ்வளோ சேரில் கிடந்தாலும் இன்னொருத்தன் கையை பிடிச்சி அவனை தூக்கினா வெளியே கொண்டு வர முடியுமா? முடியாதா? இப்படி தான் இயேசு உங்களை என்னையும் தூக்கி கொண்டு வந்தார். இன்றைக்கும் வாழ்க்கை எங்கேயோ சிக்கி கிடக்குதா? இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களை தூக்கி எடுக்கும், உன்னை புது மனுஷனாக மாற்றும், உன்னை விடுவிக்க போதுமானதாக இருக்கிறது. எனவே நீங்கள் உயிர்த்தெழுந்த வல்லமையோடு இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் உயிர்த்தெழுந்த வல்லமையோடு நீங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறதுனால உங்கள் பழுதுகளை அவர் சரிப்படுத்துகிறார். நான் இயேசுவோடு இணைந்திருக்கிறேன். இயேசுவோடு இணைந்த வாழ்வினை தேடி தெரிந்து கொண்டே, அதுவே தூய தேவ அன்பே. சொல்லுங்க, என் வாழ்க்கை இயேசுவோடு இணைந்திருக்கிறது. இந்த விஷயத்தை நீங்கள் அப்படியே லைவாக எடுக்கணும், கேட்டுட்டு போயிடக்கூடாது. இது லைஃப்பை பேசி கொண்டிருக்கிறோம், உங்கள் ஜீவனை பேசி கொண்டிருக்கிறோம். பிசாசு என்ன செய்வான்? உங்களை கொண்டு மரணத்தோடு இணைச்சி விட்டுருவான், உங்களை பிரச்சனையோடு இணைச்சி விட்டுருவான். இன்னைக்கு இயேசு சொல்லுகிறார், நீ எங்கே இருந்தாலும் சரி, நீ என்னோட இணைந்திருக்க, உன்னை நான் தூக்கி எடுப்பேன், உன்னை நான் உயிர்ப்பிப்பேன், உன்னை பலப்படுத்துவேன். உலர்ந்து போன எலும்புகள் உள்ள இடத்துல வார்த்தைகள், ப்ராஃபசி, தேவ வார்த்தை வர வர அதெல்லாம் சேனையாய் மாறினது போல நீ இயேசுவோடு இணைக்கப்பட்டிருக்கிறபடினால் நீ உயிர்ப்பிக்கப்படுவாய். உன் குடும்பம் உயிர்ப்பிக்கப்படும், உன் சந்ததி உயிர்ப்பிக்கப்படும், இந்த சபை உயிர்ப்பிக்கப்படும். இந்த வார்த்தைகளை கவனிக்கிற எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை,
உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை, உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது, ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. ஹல்லேலூயா. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் கிறிஸ்துவின் வல்லமை இறங்கட்டும். ஒவ்வொருவரும் உயிர்ப்பிக்கப்படுவார்களாக, உயிர்ப்பிக்கப்படுவார்களாக. மந்திர சூனியம் செய்வினை கட்டுகள் இன்று நம் இயேசு உடை தெரிவார். யார் குடும்பத்துக்கு விரோதமா, யார் வேலை சரீரத்துக்கு விரோதமா, பொருளாதாரத்துக்கு விரோதமா எழும்புகிற துர்க்கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. நீங்க நம்ம எல்லாம் எதுல இணைஞ்சிருக்கிறோம்? இயேசுடைய உயிர்த்தெழுதலோட இணைஞ்சிருக்கிறோம். இனி எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், அவரோட இணைக்கப்பட்டிருக்கிறோம். அதைத்தான் இயேசு ஆரம்பத்தில் சொன்னார், நான் மெய்யான திராட்சை செடி, நீங்கள்லாம் கொடிகள். இந்த கொடி தானாக கனி கொடுக்காது, இந்த செடியில் நிலைச்சிருந்தா இந்த செடியிலிருந்து வர்றதெல்லாம் இந்த கொடிக்கு வந்து அதிக கனிகளை கொடுக்கும். யாரெல்லாம் உயிர்த்தெழுதலின் வல்லமையோடு இணைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை கொண்டு பலத்த காரியங்களை கர்த்தர் செய்வது நிச்சயம். எல்லாம் அபிஷேகம், எல்லார் மேல அந்த விடுதலை, உங்க மேல இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இருக்கின்றபடினால் நீங்க விடுவிக்கப்படுகிறீர்கள். ரியாம்பரபா சந்தரபகதனரபலபா ஷகதனமா. ஸ்தோத்திரம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாக எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு நான் எழும்புவதற்கு தகுதியாகும்படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். உயிர்த்தெழுதலின் சாயல்ல நாம் இணைக்கப்படுவதற்கு எல்லாத்தையும் எப்படி விடணுமா? நஷ்டம் என்று விடணும். ஹலோ, இந்த உலகத்திலிருந்து வர்ற காரியம், திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் எனக்கு இருப்பினும், திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் எனக்கு இருப்பினும், குருசை நோக்கி பார்த்த எனக்கு, குருசை நோக்கி பார்த்த எனக்கு, உரிய பெருமைகள் யாவும் அற்பமே, உரிய பெருமைகள் யாவும் அற்பமே, விந்தை கிறிஸ்தே சுராஜா, உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. ஹல்லேலூயா. 3வது உயிர்த்தெழுதலின் குறிப்பு என்னவென்றால், உயிர்த்தெழுதலோடு இணைக்கப்பட்டவர்கள் எப்படியா இந்த உயிர்த்தெழுதலில் பங்கெடுக்கணும்னா, ஸ்தோத்திரம், என்ன செய்யணுமா? எல்லாவற்றையும். சில ஆட்கள் வெளிநாட்டில் படிக்கணுங்கிறதுக்காக சொத்தெல்லாம் விற்று படித்து பின்னால் நல்லா முன்னேறினவங்க இருக்கிறாங்க. சில குடும்பத்தில் ஆஸ்பத்திரியில் சீரியஸாக ஆனதுக்கப்புறம் பணம் இல்லாதனால இடத்தெல்லாம் விற்று, ஏன்னா அதெல்லாம் பெருசாக தெரியாது, எப்படியாவது உயிரை என்ன செய்யணும், காப்பாற்றணும், எப்படியாவது இந்த வேலையை வாங்கிக்கிடணும் அப்படின்னு சொல்லி எதெல்லாம் நஷ்டமாக விட்டுட்டு உலகத்தில் மனிதர்கள் போகிறாங்களோ, இன்னைக்கு நீங்களும் நானும் அதெல்லாம் விட ரொம்ப விலையேற பெற்றது உயிர்த்தெழுந்த வல்லமை,
அந்த உயிர்த்தெழுதலில் இணைக்கப்படுவதற்கு எல்லாவற்றையும் எப்படி விடணும்? நஷ்ட கணக்கில் விடணும். எல்லாத்தையும் எப்படி விட வேண்டியிருக்கு? நஷ்டம். ஸ்தோத்திரம். இந்த உலக காரியங்கள்லாம் இருக்கா, இது அவங்கவுங்களுக்கு தக்க வேறுபடும். அவங்கவுங்களுக்கு தக்க உலகம். உலகம்னா சொன்னேன், கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இந்த உலகத்தில் உள்ள எதெல்லாம் பெருசாக நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நஷ்டமாக விடணும். விட்டதுக்கப்புறம் விட்டுட்டேனேங்க கூடாது, குப்பையாக நினைக்கணும். அது எப்படி தெரியணும்? இங்கே உயிர்த்தெழுந்த வல்லமை, இங்கே உலக காரியம். உயிர்த்தெழுந்த வல்லமையை பார்க்கும்போது உலக காரியங்களெல்லாம் அற்பமாக தெரியும். நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் தான் தோணுது, கொஞ்சம் காலத்துக்கு முன்னாலே நான் ரட்சிக்கப்பட்டிருந்தா இன்னும் நல்லா இயேசுவுக்காக வாழ்ந்திருக்கலாமே. அல்லேலூயா. இந்த உலக வழக்கத்தின்படி வாழ்ந்தீர்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவி, அந்த ஆவி நடத்தினது. இப்போ அந்த ஆவி அல்ல, பரிசுத்தாவி நடத்துது. உயிர்த்தெழுந்த வல்லமையோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். உயிர்த்தெழுந்த வல்லமையோடு இணைக்கப்பட்ட ஒரு அனுபவம். இதற்கு நீங்கள் உயிர்த்தெழுந்த வல்லமையோடு வாழ்கிற எல்லாரும் இந்த உலக காரியங்களை எப்படி நினைக்கணும்? நஷ்டமாக நினைக்கணும், குப்பையாக எண்ணணும். நஷ்டமாக நினைக்கணும், குப்பையாக. அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். அப்போ பஸ்ஸை ஒன்றும் இல்லாமலாம் இருக்கணும், எல்லாம் இருக்கணும், ஆனால் வேல்யூ கம்மி. ஸ்தோத்திரம். மதிப்பு அதுக்கு ரொம்ப கிடையாது. அதெல்லாம் அழிந்து போகக்கூடியது. காண்கின்ற எல்லாமே அனித்தியமானது. அதனால் உலக காரியங்களில் அதை போய் தூக்கி வச்சு ஆடாமல் அதை சாதாரணமாக நினைத்து, நஷ்டமாக குப்பையாக நினைத்து, ஸ்தோத்திரம், இயேசுவை பின்பற்ற கர்த்தர் கிருபை தருவாராக. ஒரு பாடலில் பாடுறோம்ல, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், பெரும் மண்ணுக்காக இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்போவில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. பூரண அழகுள்ளவரே அப்போஸ்தலனாகிய பவுல் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் வந்தார். பெரிய பணக்காரன். எல்லாத்தையும் விட்டு அவரை நான் அறியணும், அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை நான் அறியணும்னு சொல்லி நஷ்டமாக குப்பையாக விட்டு வந்து இன்னைக்கு ஸ்தோத்திரம், இந்த வேத புஸ்தகத்தில் 13 அல்லது 14 நிருபங்களை கர்த்தருடைய ஆவியானவர் அவரை கொண்டு எழுதியிருக்கிறார். இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவ அமைப்பு, அந்த ஊழியங்களுக்கெல்லாம் அஸ்திபாரமான நிருபங்களை கர்த்தரை எழுதி வைத்திருக்கிறார் அவரை கொண்டு. நம்ம வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், குடும்பம் எப்படி இருக்க வேண்டும், சபை எப்படி இருக்க வேண்டும், மூப்பர்கள் எப்படி இருக்க வேண்டும், எல்லா ஒழுங்குகளையும் எழுதி கொடுத்துருக்கிறார். இன்றைக்கி அந்த ஒழுங்குகள் ஸ்தோத்திரம். அப்போ அப்படி அந்த அடிப்படையில் இயேசுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை, அதுக்காக எதையும் விடணும். ஸ்தோத்திரம். அதனால தான் நீங்கள் கர்த்தருக்காக விட்டுட்டு வர ரெடியாக இருக்கணும். லோத்துவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், ஸ்தோத்திரம், பின்னிட்டு பாராதே, சமபூமியில் எங்கும் நில்லாதே, நான் காண்பிக்கிற இடத்துக்கு போ. அப்போ அப்படியே ஓடி இருக்கணும். அந்த ஊரில் இருந்த வசதி, செல்வாக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு. ஆபிரகாம் ஆண்டவர் அழைத்தார், உன் இனத்தை, உன் தேசத்தை, உன் தகப்பன் வீட்டை விட்டுட்டு வா, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். இன்னைக்கு யாரெல்லாம் இயேசுவுக்காக விட்டுட்டு வர்றீங்களோ நீங்கள் உயர்த்தப்படுவீங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். என்னெல்லாம் விடணும்னு இயேசு இன்னும் தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஸ்தோத்திரம். விட்டுட்டு வா, கர்த்தருக்காக விட்டுட்டு வா. இன்னும் எதை பிடிச்சு வச்சிருக்கிறீங்க? இன்னைக்கு கேளுங்க, கர்த்தர் வேணுமா? ஸ்தோத்திரம். இந்த உலக காரியம் வேணுமா? பிசாசு ஒரு நிமிஷத்தில் உனக்கு உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாம் காண்பித்து சொல்லுவான், என்னை பணிந்துகொள், எல்லாத்தையும் உனக்கு தருவேன்பா. பிசாசு உனக்கு இந்த உலகத்தை தான் தர முடியும். ஆனால் இயேசு நித்திய ஜீவனை தருகிறார். இம்மையிலும் 100 பலன்களை தருகிறார். இயேசு கொடுக்கிற நன்மைகள் போதும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு சொல்றாரு, நான் உலகத்தார் அல்லாதது போல நீங்கள் உலகத்தார் அல்ல. சொல்லுங்க, நான் யாரு கிடையாது? அப்ப என்ன? பரலோக ராஜ்யவாசி.
பரதேசம், பரமதேசம் செல்கிறவர்கள். பரமதேசம் செல்கிறவர்கள் சொல்லுங்க, உங்களுக்கு நீங்களே சொல்லி வச்சுக்கோங்க, நான் பரமதேசம் செல்கிறவன். அதனால இந்த பிரயாணத்தில் எப்படி இருக்கணும்னா, அக்கறைக்கு போகிற ஆட்கள் நாங்கள்லாம். அக்கறைக்கு போகிறவர்கள் அலைகள், கடல்கள், இதெல்லாம் காற்றுகள், இரைச்சல்கள், இதெல்லாம் கண்டு நாங்கள் அஞ்ச மாட்டோம். ஏன்னா நாங்கள் உயிர்த்தெழுந்த சாயலோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். நான் இயேசுவோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன். இந்த உலக காரியங்கள்லாம் எனக்கு பெருசா தெரியாது, அதெல்லாம் குப்பையாத்தான் தெரியும். விசுவாசிக்கிறீங்களா? அதெல்லாம் துச்சமாக தான் தெரியும். பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். நீங்கள் உலகத்தார் அல்ல. உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டவங்கெல்லாம் உலகத்துக்குரியவர்கள் அல்ல. இந்த உலகத்தில் இருந்தாலும் நாம் உலகத்தார் அல்ல. 1 பேதுரு 3:21 வாசிக்கும் போது, அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது, மாம்ச அழுக்கை நீக்குதலாய் இராமல், இது மாம்ச அழுக்கை நீக்குதலாய் இராமல், தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாய் இருந்து, தேவனை பற்றுகிற நல்ல மனசாட்சியிலே உடன்படிக்கையாய் இருக்கிறது. இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. நம்மையும் உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நம்மை ரட்சிக்கிறது. ரட்சிக்கிறதுனா என்ன? காப்பாற்றுகிறது, மீட்டு கொள்ளுகிறது, பாதுகாக்கிறது, உதவி செய்கிறது. உயிர்த்தெழுந்த வல்லமை. ஒரு ஆளுக்குள்ள உயிர் இருக்கும்போது பாருங்க, ஸ்தோத்திரம், அவன் நிறைய உதவிகளை செய்ய முடியும். ஒரு தாய் உயிரோடு இருந்து அந்த பிள்ளைக்கு வேண்டியதெல்லாம் செய்வது போல, இன்றைக்கு உயிர்த்தெழுந்த வல்லமை ஞானஸ்நானம் எடுத்த எல்லாருக்குள்ளே அது இருக்குது. அது உங்களுக்குள்ள இருந்து அது மாம்ச அழுக்கை நீக்குதலா இல்லாமல் தேவனை பற்றுகிற ஒரு நல்ல உடன்படிக்கையாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, நம்மை ரட்சிக்கிறது. அப்போ உயிர்த்தெழுதல்னா என்ன? ரட்சிக்கப்படுகிறார்கள் என்ற அர்த்தம். இயேசுவை விசுவாசி, நீ உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அது மட்டுமல்ல, முடிவு வரிந்து நிலைத்திருக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். அனுதின ரட்சிப்பு என்று சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு தினசரி உதவி தேவைப்படுது. அந்த உதவிகளெல்லாம் இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை இயேசு நமக்குள்ள உயிரோடு இருக்கிறதுனால அவருடைய உதவி உங்களுக்கு உடனுக்குடன் கிடைத்து கொண்டிருக்கிறது, ரட்சித்து கொண்டிருக்கிறது. டைமிங்கில் கர்த்தர் நமக்கு என்ன வேணுமோ அந்த உதவியை கர்த்தர் செய்கிறார். உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களுக்கு இருக்குது. அதனால் ரட்சிப்பின் அனுபவங்களில் வர கர்த்தர் உதவி செய்கிறார். மார்க் 14:28 வாசிக்கும் போது, ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். நல்லா கவனிங்க, உயிர்த்தெழுதலை பத்தி பார்க்கிறோம். நான் உயிர்த்தெழுந்த பின்பு நீங்கெல்லாம் போங்க, அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் வரேன்னு சொல்ல மாட்டேன். உயிர்த்தெழுந்த வல்லமைனா எப்படின்னா, உங்களுக்கு முன்னே நான் கலிலேயாவுக்கு போவேன். உங்க மேல உயிர்த்தெழுந்த வல்லமை இருந்தா உங்க ஸ்பீடே மாறும். சொல்லுங்க, ஸ்பீடே மாறும், சிந்தனை மாறும், செயல் மாறும், நீங்கள் ஆக்டிவாக இருப்பீங்க. ஸ்தோத்திரம். உங்கள் உயிர்த்தெழுந்த வல்லமை, இயேசு உயிர்த்தெழுந்தவர் சொல்கிறாரு, உங்களுக்கு முன்னே. அதுக்கு முன்னால் சொல்கிறார், ஸ்திரீயே என்னை தொடாதே, நான் என்ன எங்கே போகலை, பிதாவின் இடத்துல போகலைங்கிறாரு. அப்போ அதுக்குள்ளே பிதா கிட்ட போயிட்டு வந்துடுறாரு. உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களுக்குள்ளே இருக்கும்போது உங்கள் சரீர அமைப்பு மாறும், உங்கள் செயல்பாடுகள் மாறும். ஸ்தோத்திரம். சில வாலிபர்லாம் பாருங்கள், தூங்கிட்டே இருக்க தான் தோணும், வேலை செய்ய தோணாது. ஆனால் அவன் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தாய் பெற்ற உடனே அவன் தேவனுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையோடு இணைக்கப்பட்டதுக்கப்புறம் அவன் வேகமே மாறும், அவன் ஸ்பீடாக செயல்படுவான், துரிதமாக இருப்பான், மூளை டக்கு டக்குன்னு வேலை ஐடியா வரும், அவன் புது ஆளாக மாறிடுவான். இன்றைக்கி நம்ம நிறைய பேர் அப்படி தான் மாறி இருக்கிறோம். இல்லைன்னா இந்த சத்தியம் தெரியாதனால நீங்கள் பழைய மாதிரி இருக்கலாம், ஆனால் உண்மை அப்படி கிடையாது. உங்களால் ஒரே பல வேலைகளை துரிதமாக செய்யக்கூடிய அளவுக்கு உங்கள் சரீரத்தில், உங்கள் ஆவியில் மாற்றங்களை நீங்கள் உணர்வீர்கள். ஏனென்றால் உயிர்த்தெழுதலோடு இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்களை தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், நீங்கள் எதோட இணைக்கப்பட்டிருக்கீங்க. அப்போ உங்களுக்கு முன்னே எங்கே போவீங்க? கலிலேயாவுக்கு போவீங்க. இப்போ பல காரியங்களில் துரிதமாக செயல்பட காரணம் என்ன? அதைத்தான் நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் வருது, நீ இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். இளைப்பு, ரெஸ்ட் இல்லாமலே
இலைப்படையாமலே பிரயாசப்படுறது எப்படி முடியுதுன்னா அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை இருக்கிறதுனால தான். ஹல்லேலூயா. நீங்க பிறந்த வருஷத்திலிருந்து வயசாகுமே தவிர, காலேப் சொல்றாரு, அன்றைக்கு இருந்த பலன் இன்றைக்கும் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, கழுகை போல புதுபலன் அடைவான். அப்போ உங்களுக்கெல்லாம் புதுபலனை கர்த்தர் கொடுத்துருவார். இப்போ இந்த உயிர்த்தெழுந்த வல்லமைங்கிற சத்தியத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பலவீனம்ங்கிற பேச்சுக்கே இடமில்லை. பலமுள்ளவர்களாய் கர்த்தர் வைத்திருப்பார். தீர்க்காயுசை எல்லாரும் விரும்புவோம். ஆனால் ஒரு வயசுக்கு அப்புறம் ஐயா நமக்கு 4 பேர் பணிவிடை செய்கிற மாதிரி இல்லை. உயிருள்ள வரைக்கும் சுறுசுறுப்பா ஆக்டிவா முன்னே கலிலேயாவுக்கு போகிற ஆவியுடையவர்களாக கர்த்தர் வைப்பார். எல்லாரும் எப்படிப்பட்டவங்களா முன்னே போவீங்க. அப்போ உயிர்த்தெழுந்த வல்லமை வந்துட்டா நீங்க முந்தி சென்று கொண்டே இருப்பீங்க. முந்தினவன் பேதுரு, அவன் உயிர்த்தெழுந்த வல்லமை பார்க்கறதுக்கு முன்னாலே அப்படி இருந்தா, இன்றைக்கு நம்ம மேல பரிசுத்த ஆவி இருக்கும்போது, இயேசுடைய வல்லமை இருக்கும்போது நீங்கள் துரிதமாய் செயல்படுவீர்கள். பரலோக தேவனே, எங்களை தாழ்த்துகிறோம். உங்க பிரசன்னத்தினால் எங்களை நடத்தினீங்க. உயிர்த்தெழுந்த இயேசுவே எங்களை நடத்தினீங்க. அந்த மகிமை உமக்கு சொந்தமானது. எங்களை பலப்படுத்தினீங்க, கிருபை தந்தீங்க, தடைகளை தாண்ட பண்ணீங்க. காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க, மகிமைப்படுங்க. இயேசு ரட்சகர் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ராக் சிட்டி ஏஜி சர்ச் சர்வீஸ் டைமிங் Sunday morning 5 a.m., 7 a.m., 9 a.m. and 11 a.m. Evening 6:30 p.m. Branch Church AG Blessing Center. Sunday morning service 9 a.m. near Ariyamangalam EB Office Street, Thidir Nagar Road. Our address AM Plaza, number 8/1, second floor, opposite Sidambaram Mahan, Trichy 620002. Cell phone 9976607364.